ராமாயி, நாம 2 பேரும் நடந்தே மலைக்கு போய் இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆண்டம் விட்ட வழி. ரெங்கம் வரலன்னா பானைகளுக்கு வேற இடத்துல ஏற்பாடு பண்ண சொல்லி பெரியவர் சொல்லிட்டார். தானே 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 வந்துட்டேன் தானே, அந்த ரெங்கனே வந்துட்டேன் தானே. சட்டி பானைகளை எல்லாம் மடப்பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டேன். பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ, போங்க வாங்க, நீங்க போங்க. அங்க வந்துட்டாரே. சாமி எங்களை மன்னிச்சிருங்க, சாமி எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதாவது நீ என்ன சொல்ற? இப்பதானே உன் பொஞ்சாரி அழைச்சிட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு உள்ள போனே. ஆனா நீங்க சொல்றது உண்மை எனக்கு புரியவே இல்லைங்க. மாமா நேக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. என்னடா சொல்ற? இந்த ரெங்கனும் ராமாயும் பெருமாள் மேல வச்சிருந்த அபார பக்தியின் காரணமா அந்த பெருமாளே இவாளுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கா. என்ன நாடகம் சாமி? எங்களுக்கு கொஞ்சம் புரியும்படியா விவரமா சொல்லுங்க சாமி. பானைகள் உடைஞ்சு போச்சு, பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியாம போயிடுச்சேன்னு நீங்க அழுது புலம்புறத பார்த்து அந்த சாட்சாத் பெருமாளும் பத்மாவதி தாயாரும் பரிதாபப்பட்டு அவளே உங்க உருவத்துல இங்க வந்து பானைகளை மடப்பள்ளியில சேர்த்துட்டு மறைஞ்சுட்டா.